நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், டிஎன்டிஆர்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டுங்க, எல்லா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான பொறுத்துக்க சம்மந்தப்பட்டதில் நம்ம மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாங்க. எந்த மாதிரிப்பட்ட பொறுத்துக்க ஆன்சர் வந்து எப்படி கேட்கப்படுறாங்கன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி டி அப்படி சொல்லிட்டு சரியாக பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஆஸ்மியம், பி வந்து லித்தியம், சி வந்து டங்ஸ்டன், டி வந்து சில்வர்னு கொடுத்துருக்காங்க. அங்கே 4 வந்து உலோக கடத்தி அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்க. ஆப்ஷன் ஏ ஆஸ்மியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கனமான உலோகம், ஆப்ஷன் 2ல் இருக்க ரெண்டாவதாங்க கரெக்டு. லித்தியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது இருக்க மிக லேசான உலோகம். அடுத்தபடியாக வந்து மூன்றாவது இருக்க டங்ஸ்டன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 அதிக உருகுநிலை 3300 டிகிரி செல்சியஸ். சில்வர் ஆப்ஷன் டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த மின்கடத்தி அப்படின்னு பார்க்கும்போது 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த பொறுத்துக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டியல் 1லிருந்து பட்டியல் 2ஐ சரியாக பொறுத்துக. பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. கரைசல் மற்றும் pH மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ஆப்ஷன் ஏ வந்து குருதி, ஆப்ஷன் பி வந்து சிறுநீர், ஆப்ஷன் சி வந்து வினிகர், ஆப்ஷன் டி வந்து பால். கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. குருதி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆப்ஷன் 2ல் இருக்க 7.3லேருந்து தொடங்கி 7.5 pH மதிப்புங்க. அடுத்தபடியாக வந்து சிறுநீர் அப்படின்னு பார்க்கும்போது 5.5 முதல் 7.5 pH மதிப்புங்க. வினிகர் 2.4 முதல் 3.4 வரைக்கும் உள்ள pH மதிப்புங்க. பால் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 மதிப்புள்ள pH மதிப்பு தாங்க குறிப்பிடுறாங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. ஆப்ஷன் ஏ பி சி டி, ஏ B1 B6 B12 கொடுத்துருக்காங்க. குறைபாட்டு நோய்களை வந்து கரெக்டாக வந்து நம்ம பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாங்க. ஆப்ஷன் ஏல வர ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்டலோபியா குறைபாடுங்க. B1 குறைபாடு பார்த்தீங்கன்னா பெரிபெரிங்க. B6 குறைபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்லக்ரா வருங்க. B12 குறைபாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்னிசியஸ் அனீமியா வருங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் வர அந்த ஆன்சர் தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த பொறுத்துக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுத்துருக்காங்க. ஆளுநர், முதலமைச்சர், மேலவை, சட்டசபை விதி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்ட் ஆன்சரை வந்து இப்போ நம்ம பொறுத்தலாங்க. ஆளுநர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது விதி 153 அதாங்க கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 3. முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது விதி 163 ஆப்ஷன் 4. மேலவை அப்படின்னு பார்க்கும்போது விதி 171 1வது இடத்துல இருக்குது. சட்டசபை அப்படின்னு பார்க்கும்போது விதி 170 2வது ஆப்ஷன். அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்த நம்ம பொறுத்துக்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. தலக்காற்றுகள், இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சின்னூக், ஆப்ஷன் பி ஃபான், ஆப்ஷன் சி மிஸ்ட்ரல், ஆப்ஷன் டி நாட் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கலாங்க. ஆப்ஷன் ஏ சின்னூக் அப்படின்னு வரும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஃபான் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு இத்தாலி. மிஸ்ட்ரல் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ப்ஸ் மலை. நார்ட் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடா. அப்போ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த பொறுத்துக்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வரிசை 1உடன் வரிசை 2னை பொறுத்துக. முக்கிய வெள்ள சீர்குலைவு. வரிசை 1, வரிசை 2 கொடுத்துருக்காங்க. சைனா, பென்சில்வேனியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்தியா. அங்கே 1, 2, 3, 4 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்காங்க. சைனா, ஹவாங் ஹோ. பென்சில்வேனியா அப்படின்னு பார்க்கும்போது ஜோனஸ்டான் ஆப்ஷன் 4. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் செயின்ட் பிரான்சிஸ் 1வது நம்பர். இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அசாம் அப் 2.
அப்போ கரெக்ட் ஆன்சர்னு பார்க்கும்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி அதாங்க கரெக்ட் ஆன்சர். நம்ம இப்போ பார்த்துதாங்க நம்ம மாடலுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான பொறுத்துக்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின். இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. இதை மாதிரிப்பட்ட மேலும் வந்து அப்டேட்டு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் அறிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.